இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய திரைப்பட விமர்சனம் சரத்குமார் அவங்க நடித்து வெளிவந்திருக்கக்கூடிய ஆலி படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னா, போட்டோட மெக்கானிக்காக சரத்குமார் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. பேருக்கு தான் போட்டோட மெக்கானிக்கு, ஆனால் பார்க்கக்கூடிய வேலைகள் எல்லாம் இல்லீகல் வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு. அந்த இல்லீகல் வேலை பார்க்கறதுனாலே அவர் வந்து மனைவி மக அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல குடும்பத்தோட வசதி வாய்ப்போட தான் இருக்காரு. ஒரு கட்டத்தில் ஒரு ஏழை வீட்டு பையன் வந்து இவரோட பொண்ணை வந்து காதலிக்கும் போது இதை தெரிஞ்சுக்கிட்ட சரத்குமார் வந்து அந்த பையனை வந்து நடுக்கடலில் கூப்பிட்டு போயிட்டு தீர்த்து கட்டணும்னு முடிவு பண்ணுறாரு. ஸோ இந்த கதையில் வந்து அவர் நினைக்கிறது நடக்குதா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தினுடைய முழு கதையாக அமைச்சிருக்காங்க. டைரக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சரத்குமார் எவ்வளோ பெரிய ஒரு ஆக்டர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்த ஒரு ஆக்டர். ஸோ அவங்கள வச்சு ஒரு படத்தை அமைக்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு கதை, அதுக்கான ஸ்க்ரீன் பிளே எந்த அளவுக்கு ஒரு சாராம்சமாக இருக்கணும் அப்படிங்கிறது மிகவும் ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். பட் ஆனால் டைரக்டர் வந்து இந்த படத்தில் வந்து ஆழமாக வந்து எந்த ஒரு விஷயத்தையும் இவர் வந்து சொல்லலை அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமாகப்படுது. சினிமாட்டோகிராஃபி பொறுத்தவரையிலும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படத்தில் அந்த கடலில் போட்டில் வந்து அந்த பையனை வச்சு பழி வாங்கிறதுக்காக கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கடலுக்கு ஏற்ற மாதிரி சினிமாட்டோகிராஃபி எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னே சொல்லலாம். மியூசிக்கும் அதே மாதிரி இந்த படத்துக்கு அந்த கடலுக்கு ஏற்ற மாதிரி ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த படத்தை பொறுத்த வரையிலும் பார்த்தீங்க அப்படின்னா, சரத்குமார் அந்த பையனை வந்து பழி வாங்குறாரா இல்லையா அப்படிங்கிறது ஒரு கட்டத்தில் அது தெரிய வரும்போது சென்டிமெண்ட்டாக சில விஷயங்கள் வந்து நடக்குது அப்படின்னே சொல்லலாம். அந்த விஷயங்களை பற்றி நம்ம சொல்ல முடியாது. அது நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அது வந்து ஓரளவுக்கு நமக்கு கொஞ்சம் மனசை டச் பண்ணுற மாதிரி இருந்தாலும், ஓவராலாக பார்க்கும்போது இந்த படத்தை பொறுத்த வரையிலும் இயக்குனர் வந்து இந்த படத்தில் கதையை வந்து கரெக்டாக பண்ணலை. திரைக்கதையும் இந்த சரத்குமார் அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு ஆக்டருக்கு தகுந்த மாதிரி அமைக்கலை அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய எங்கேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பார்க்குற ஆடியன்ஸுக்கு வந்து எந்த ஒரு காட்சிகளையுமே வந்து டச் பண்ணுற மாதிரி இல்லை. அவங்க பார்த்த காட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காட்சிகள் நடக்குது அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் வந்து ஓடிட்டு இருக்கும். இப்போ நீங்கள் படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டு போட்டாங்க அப்படின்னா 1-2 பேர் வெளியே போயிட்டு வருவாங்க தேட்டர் விட்டு. அது ஏன் காரணங்கள் இருக்கலாம். ஸோ அதில் ஒரு வகை இதுவும் ஒரு காரணமாக கூட இந்த படத்தில் இருக்கும் அப்படின்னு தெரியுது. ஏன்னா அந்த வெளியில் போயிட்டு போகும்போது என்ன காட்சிகள் ஓடிட்டு இருந்தோ அதே மாதிரி திரும்ப வரும்போது இந்த படத்தில் அதே காட்சிகள் தான் ஓடிட்டு இருக்கோம். ஒரு காட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து ஒரு காட்சிக்காக வச்சுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அது ஏன் அப்படி வச்சுருக்காங்கன்னு தெரியல. இதனாலேயே படத்தினுடைய ஒரு சின்ன கதை சாராம்சமாக இருக்கக்கூடிய இந்த படத்துக்கு 2 மணி நேரம் ட்ராவலிங் ஆகிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. இயக்குனர் வந்து அந்தளவுக்கு இந்த படத்தை வந்து லென்த்தாக கொண்டு வந்து பார்க்குற ஆடியன்ஸுக்கு வந்து இவ்வளோ சீரியல் மாதிரி ஓடிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணக்கூடிய வகையில் இந்த படத்தை கதையை அமைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தை பொறுத்தவரையிலும் ஒரு ஆவரேஜுக்கு பிலோ படம் தான் சொல்லலாம். ஸோ நீங்கள் பார்க்க விருப்பம் தான் தேட்டரில் போய் பாருங்கள். பிடிச்சவங்களுக்கு பிடிக்கும், பிடிக்காதவங்களுக்கு இந்த படத்தை பொறுத்தவரையிலும் பிலோ ஆவரேஜ் தான். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு விமர்சனத்தில் சந்திப்போம். நன்றி.